வணக்கம். என் பேர் வெங்கடேசன். எங்கள் அப்பா பேர் கலியபெருமாள், அம்மா மல்லிகா. நான் வந்து இந்த வில்லியனூர் சேர்ந்த பாண்டிச்சேரியில் வசித்து வருகின்றேன். இது வந்து இந்த சுடுகளிமண் சிற்பங்கள் நான் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த தொழில் வந்து பாரம்பரிய தொழில். இது அப்பா காலத்துலேருந்து, அம்மா காலத்துலேருந்து, தாத்தா காலத்துலேருந்து செய்து கொண்டு வரோம். இது வந்து இந்த தொழில் வந்து சிறு வயதிலேருந்து நான் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப சூழ்நிலைகளால் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்ததுனால வந்து என்னுடைய படிப்பை வந்து 7ஆம் வகுப்பில் வந்து நான் படிப்பை வந்து நான் முடிச்சுட்டு இந்த தொழில் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தனால இந்த தொழிலில் வந்து நான் செய்து வந்துருக்கிறேன். அந்த குடும்ப சூழ்நிலைலாம் வந்து மேற்கொண்டு அடுத்தடுத்து நம்ம வந்து செய்து வந்துருக்கிறோம். இதை வந்து நான் அந்த 32 வருஷமாக அந்த தொழிலை வந்து செய்து வந்துருக்கிறேன். இதை வந்து இந்த கலையை வந்து மேலும் வந்து அழிந்து விடக்கூடாதுன்றதுக்காக மேலும் வந்து நான் மேல் நோக்கி வரணுன்றதுக்காக நிறைய மாணவ மாணவிகள் வந்து இந்த கலையை நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன். நிறைய மாவட்ட தொழில் மூலமாக ஒரு 15-20 ஸ்கீமுக்கு மேலே வாங்கி நடத்திருக்கிறோம். வெளியூர் சுனாமி ஸ்கீமு இந்த மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் கலையை கற்றுக் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நம்ம வந்து இந்த கலையை வந்து படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரிக்கும் போய் சேரணுன்றதுக்காக நிறைய கல்லூரியெல்லாம் போய்ட்டு இந்த கலையை கற்றுக் கொடுத்துருக்குறோம். இது இல்லாமல் வீட்டிலே வந்து இலவசமான முறையில் சம்மர் கேம்ப்புன்னு சொல்லி போட்டு இந்த கலையை வந்து நம்ம வந்து அவங்களும் கற்றுக் கொடுத்துருக்குறோம். இப்போ செஞ்சுட்டு வரும்போது நம்ம வந்து இந்த இவ்வளோ திறமைகளை வைத்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து எங்கேயா வந்து மேல்நோக்கி வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்ததுனால எங்கள் வீட்டில் என் மனைவி வந்து சரி இந்த கலையை வந்து நம்ம இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லி கைவினை அபிவிருத்தி ஆணையம் மூலயமா போய்ட்டு அவங்ககிட்ட விண்ணப்பிக்கும் போது அந்த அதிகாரி வந்து நமக்கு வந்து துணை இயக்குனர் வந்து நீங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கக்கூடாது, உங்கள் திறமை நீங்கள் அவார்டு பதிவு பண்ணலாம்னு சொல்லி அவர் சொல்லவும் நாங்கள் வந்து நேஷ்னல் அவார்டு ட்ரை பண்ணோம். 2017 வந்து வச்ச உடனே ஃபஸ்ட்டு வருஷமே எங்கள் வந்து 2017 வந்து நேஷ்னல் மெரிட் அவார்டு எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த விருது கொடுக்கப்பட்ட உடனே எங்களுக்கு வந்து நிறையா வந்து வெளியூர் போகிற பயணம் கிடச்சிது. எங்களுக்கு நிறையா வெளியூர்லாம் ட்ரைனிங் கொடுக்குற அனுமதி எனக்கு இலவசமாக கிடச்சிது. எங்கள் போகிறதுக்கு வரதுலாம் இருந்தது. அதை முடித்த உடனே எங்களுக்கு 2019 மறுபடியும் ட்ரை பண்ணோம். 2019 வந்து நேஷ்னல் அவார்டும் எனக்கு பரிந்துரைக்கப்பட்டாங்க. அந்த இதில் வந்து இப்போ இந்த அவார்டு வாங்க நம்மளுக்கு நம்ம நிறைய வந்து இந்த தொழில் நிறைய அங்கீகாரம் கிடைக்கப்பட்டது. இது வந்து நமக்கு நிறைய அங்கீகாரம் கொடுத்து நிறைய ஊக்குவிக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் நமக்கு இந்த கைவினை அபிவிருத்தி ஆணையம் மூலயமா நிறைய வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க. இதை நாங்கள் வெளியூர் போகிறதுக்கு வர்றதுக்கு அடுத்தது நமக்கு ஒரு ஸ்டெப் வரும்போது நம்ம ஊக்குவிக்கிறாங்க போகிறாங்க. இது இல்லாமல் நம்ம இது இப்போ 2020 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இந்த விருது பட்டிருக்கோம் மட்டும் நாங்கள் படித்த பள்ளியில் வந்து 60ஆம் ஆண்டு வைர விழா பண்ணியிருந்தாங்க. அந்த 60ஆம் ஆண்டு வைர விழாவில் எங்கே வந்து கூட்டு சிறப்பித்து சாதனையாளர் விருது கொடுத்தாங்க. இந்த விருது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 வந்து இந்த அவார்டு விருது வாங்கினதுக்கப்புறம் இதெல்லாமல் இந்த விருது வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிய வந்து கமலா டிவி நிறுவனம் நம்மளை கூப்பிட்டு சிறந்த கைவினை கலைஞர்னு சொல்லி 2020 கமலா டிவி விருது எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து நமக்கு வந்து அது மாதிரிலாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கலை நம்ம சிறந்து விளங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த குடியரசு தின விழாவுக்கு நம்ம மத்திய அரசாங்கத்தில் நமக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சிறப்பு விருந்தினராக அழைப்பு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு நாள் வந்து நான் அந்த கலையில் வந்து செய்து கொண்டு வந்ததெல்லாம் வந்து பெரிய சாதனை, பெரிய விருதுலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு அழைப்புகள்லாம் வந்து நம்ம கூப்பிட்டு நமக்கு வந்து ஊக்குவிக்கும் போதும் நமக்கு இன்னும் நிறையா ஆர்வங்கள் நிறையா இருக்குது. இன்னும் நம்ம இந்த தொழிலை வந்து இன்னும் நான் நிறைய மேற்கொண்டு போகணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. அதை இந்த தேசிய விருது பெற்ற கைவினை கலைஞர்களை வந்து அவங்க செலக்ட் பண்ணி நம்ம கூப்பிட்ருக்காங்க. விருது பெற்றவங்க மட்டும் கேட்டகரின்றது தெரியல. டெரகோட்டா கிராஃப்ட். அடுத்தது இப்போ நீங்கள் டெல்லியில் வாங்கும்போது நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து நான் சிறு வயசுலேருந்து எனக்கு அந்த ஆசை இருக்குது. இதெல்லாம் நம்ம நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எண்ணங்கள் இருந்தது. ஆனால் கனவுகள் வந்து காணிட்டே இருப்போம். நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம இந்த டெல்லியில் போயிட்டு இந்த ஒரு விருது வாங்கணுன்ட்டு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்தது. அது வந்து அந்த இடத்துல நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது வந்து நினைவான்னு கூட நம்ம டவுட் சந்தேகமாக இருந்தது. அந்த ஒரு பெரிய மினிஸ்டருங்க, பெரிய சினிமா ஸ்டார்லாம் வந்து உட்கார இடத்துல போய்ட்டு நம்ம போய் உட்காந்துருந்து அன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம விருது வாங்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இந்த அழிந்து வர இந்த கலைகளை வந்து ஊக்குவிக்கிறது என்ன மாதிரி நினைக்கிறேன், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த அழிந்து வர கலைகள் வந்து என்னால் முடிந்த வரைக்கும் இந்த நிறைய மாணவ மாணவிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இப்போ எங்கள் அப்பா காலத்துலேருந்து அவங்க தாத்தா காலத்துலேருந்து அடுத்து நான் செஞ்சுட்டு வரேன். அடுத்து என்னோடய மகனும் இந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறது. அவர் நல்லா படிக்க வச்சு இந்த ஃபீல்டில் வந்து செய்யணும் ஒரு ஆர்வப்படுத்துகிறோம். அது இல்லாமல் வந்து நம்ம வந்து படிக்கிற பசங்கள்லாம் முன்னாடி கொண்டு போய் நம்ம இந்த கலையை கொண்டு தரோம். அவங்களாம் கற்றுக் கொடுக்குறோம், இலவசமாக கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா இப்போ வந்து காசு கொடுத்து கற்றுக் கொடுத்தா வந்து எல்லாம் இதாகுது. எல்லாமே வந்து ஒரு சேவை மையத்தில் வந்து நம்ம வந்து இலவசமாக கற்றுக் கொடுக்குறோம். அந்த பயிற்சி அந்த ஒரு ஈடுபாடுலையும் முழுமையாக இறங்கி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம்.
அதுதான்.